To record. Okay, right. இது காஸ்லா விசஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கா இங்கே பாருங்க. காஸ்லா அப்படிங்கிறது எனக்கு ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இஏ சைன் தீட்டாவா காஸ் தீட்டா. ஸோ இஏ காஸ் தீட்டா சொல்லி சொல்லி மைண்டில் ஏறிடும். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் வந்து சொல்ல சொல்ல அந்த ஃபார்ம்ல மெமரி ஆகிடும். ஸோ இஏ காஸ் தீட்டா இதுலையும் நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் இது தியரியாக பார்த்துருப்போம். இன்னொரு கொஷின்னா கியூ இன்சைட் டிவைடட் பை எப்சிலான் நாட். இது ரெண்டுலேயுமே இது தெளிவாக இருக்காது. பட் நான் கிளாஸ் நடத்தப்போ தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி என்ன உருவாகும்? ஃப்ளக்ஸ் உருவாகும். பட் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ளக்ஸ் டிஸ்டன்ஸ் போக 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 என்ன ஆகும்? இந்த ஃப்ளக்ஸோட லெவல் குறையுமா? கரெக்டானே? தூரம் போக 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 இந்த ஃப்ளக்ஸோட லெவல் குறையும். அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் குறையும். சரி, அதாவது எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஓவரால் ஃப்ளக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுதான் பாயிண்ட். அதாவது டேட்டா இதில் பார்க்க முடியாது. அடுத்தது இதை சொல்லிட்டு இதுவே நமக்கு கூலும்லா என்ன? கூலும்லான்னு சொன்னாலும் சரி, இன்வெர்ஸ் ஸ்கொயர்லான்னு சொன்னாலும் ஓகே, அதேதான். ஸோ கூலும்லா பொறுத்த வரைக்கும் electrostatic force directly proportional to q1 q2 q1 q2க்கு நேர்த்தகவிலும் divided by r square க்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். indirectly proportional. இதுலயே என்னது, டிஸ்டன்ஸ் போக போக யார் குறைவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் குறையும். பாயிண்ட் புரியுதா இல்லையா? ஸோ இதை தான் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸோ ஓவராலா காஸ்லா அப்படிங்கிறது கேட்பான். காஸ்லா எதை பேஸ் பண்ணி இருக்கு? கூலும்லாவை பேஸ் பண்ணி இருக்கு. ஃபர்ஸ்ட் கூலும்லா தான் நம்ம படிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் காஸ்லா. அப்போ கூலும்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைமரி அடித்தளம். அதுதான், அதை வச்சு பில்ட் பண்ணி தான் கொண்டு வந்தது தான் மற்ற எல்லா லாவும். கிளியரா? அடுத்து போலாமா? ஓகே, கிளியர். ஓகே, இன்னும் என்ன இருக்கு? இன்னும் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜா அதை பார்த்துடலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட், அதில் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்தனா எதுவும் இல்லை. இந்த கூலும்லா காஸ்லா ரெண்டும் ஒன்னோட ஒன்று பேஸ் பண்ணி, கூலும்லாவை பேஸ் பண்ணி காஸ்லா இருக்கும் அப்படிங்கிறத புது பாயிண்ட். இது எல்லாமே நான் கிளாஸ் நடத்துகிறப்ப தேரியா சொல்லிட்டேன். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சார்ஜ் எங்கன்னது எழுதிக்கண்ணா. ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். மல்டிபிள் சார்ஜஸ்னா எனக்கு இப்போ வெறும் Q அப்படின்னு இருக்கிறது வேற. Q1 Q2 Q3ன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கிறப்போ இப்போ இவனா ஒரு லைன் கொடுப்பான், அந்த பர்டிகுலர் லைன்ல என்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். பட் நிறைய பேர் இருக்கப்போ இந்த லைன் ஒன்னோட ஒன்று அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகிறப்போ எனக்கு எப்படி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றது? சொல்லுங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், பல மின்னூட்டங்களுக்கு இடையே விசை. பல மின்னூட்டங்களுக்கு இடையே விசை. ஆரம்பிக்கலாமா? ஓகே, இன்சைட் டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்ணிடலாம். பல மின்னூட்டங்களுக்கு இடையே விசை. ஓகே, இது பாருங்க, என்னென்ன சார்ஜஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். Q1 சார்ஜ், Q3, Q2. சரி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம், நமக்கு அது எங்கன்னு தேவையில்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ரிசர்ச்காக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்த 0,0,0ன்னு சொல்லுவாங்க. ஆய புள்ளி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம். ஸோ இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடத்த பாருங்க, 0,00. ஸோ இங்கிருந்து Q3 இருக்கிற இடத்த எனக்கு என்னென்னலாம் தெரியாது. உதாரணத்துக்கு X3, Y3, Z3ன்னு வச்சுக்கிறேன். இதை ஷார்ட்டா அதோட வெக்டர் ஃபார்ம்ல R3ன்னு சொல்றேன். அதோட வெக்டர் ஃபார்ம்ல பொசிஷன் வெக்டர் தானே. பொசிஷன் வெக்டர்னா எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு முன்னாடி இருக்கு, எவ்வளவு மேல இருக்கு, எவ்வளவு உள்ள இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து XY Z ஆக்சிஸ் பத்தி நம்ம பேசுறது. இது R3. அதே மாதிரி இதுக்கும் போட்டுக்கலாமா? என்னென்ன போட்டுக்கலாம்?
x2, y2, z2 nothing but r2. இங்க இருக்கு பாருங்க. எங்கிருந்து இதை நான் எங்கிருந்து கால்குலேட் பண்றேன்? ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். கிளியரா? பாயிண்ட் புரியுதா? ஃபீல் இட். மெமரி பண்ணாதீங்க, மெமரி பண்ணிடாதீங்க, அது கஷ்டமாயிடும். நான் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறேன். எதை? 0,0 அங்கிருந்து இவ்வளவு தூரம் இருக்கா. இன்னொரு Q1 சார்ஜ் இருக்கா, இவனை கவனிச்சா இவனுக்கு அதே மாதிரி என்ன சொல்லலாம்? x1 y1 nothing but z1 which is equal to r3. சரி, r1 பேர் 1 வச்சுக்கலாம். அப்ப r1 வெக்டார் எங்க இருக்கு? இந்த இடத்துல பாருங்க, இதானே இந்த வெக்டாருக்கு பேர் என்ன? r1 வெக்டார். இது r3 வெக்டார், இது r2 வெக்டார். எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இது Q3 ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? யாரை குறிக்குது? Q1 குறிக்குது. இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த வெக்டார் Q2 ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, ரைட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, எத்தனை சார்ஜ் இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு நீங்க ஆராய்ச்சி எடுத்துக்கங்க. புக்ல வந்து Q1 எடுத்திருக்கான். ஏன்னா Q1னா Q1 வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும், அது சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை கிரியேட் பண்ணும். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த Q1 உதாரணத்துக்கு கவனிங்க, இந்த Q1 எனக்கு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது, அதுக்கு பேரு F1. ரைட். இந்த Q1 மேல இந்த Q3 எப்படி ஆக்ட் பண்றான், Q2 எப்படி ஆக்ட் பண்றான், ஏன் அப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒருவேளை Q4 இருந்தான்னு வைங்களேன், Q4 எப்படி ஆக்ட் ஆகிறோம், Q5 இருந்தா எப்படி ஆக்ட் பண்ணுவான். ஸோ இவன் மேல இதுதான் நமக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்ல, ரிசர்ச்சிங் சார்ஜ். நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல என்னோட ரிசர்ச் பண்றேன். ஸோ ரிசர்ச் சார்ஜ்னு இவனுக்கு பேர் வைக்கிறேன். ஃபுல்லா நீங்க எழுதிக்கங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மின்னூட்டமா நான் இவனை எடுத்துக்கிறேன். சரி, ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இவன் மேல இவன் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேரு F1. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய லைன் இருக்கும், நான் ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததுக்கண்ணா கவனிங்க, இந்த Q2 அப்படியே ஒரு லைன் அனுப்புல, அதை அப்படியே அவன் சைட்ல இருந்தே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இதுக்கு பேர் என்ன கண்ணா? ஏன் இதுக்கு F2ன்னு தரல அப்படின்னா, Q2ல இருந்து வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் F2. Q2ல இருந்து வெளியே வந்தா F2. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றேன், இதுக்கு பேரு 1வது சார்ஜுக்கு மேல 2வது சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அதனால இப்படி இதுக்கு மேல போட்டீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இது தனி கிடையாது, தனி கிடையாது. 1வது சார்ஜுக்கு மேல 2வது சார்ஜால கொடுக்கப்படக்கூடிய ஒரு லைன். அதனால இதுக்கு பேரு F12. அடுத்து இங்க பாருங்க, Q3 அப்படியே மேல வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? F13. அப்ப என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆன் 1/3. அதான் அதுக்கு அர்த்தம். எனக்கு 1வது சார்ஜுக்கு மேல 3வது சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேரு F13. ஒன்றின் மீது 3ஆம் மின்னூட்டம் கொடுக்கும் விசை தமிழ்ல. கிளியர் தானே? யாருக்கு புரியல? இது வரைக்கும் புரியுதா? யாருக்கு புரியல? ஓகேவா? இதுக்கு பேரு F1, இதுக்கு பேரு F12, இதுக்கு பேரு F13. யாராவது புரியலாம் சொல்லுங்க. வாய்ஸ் கேக்குதா இல்லையா? திவ்யா, தர்ஷிகா, ஸ்னேகா. ஓகே, ஜஸ்ட் டயக்ராம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ரிசல்டன் வெக்டர் வைஸ்ல நம்ம வரைவோம். எப்படி வெக்டர் வைஸ்ல வரைவோம் இங்க தனியா எழுதி காட்டுறாங்க, நிறைய எழுதிட்டோம். லிசன்மா, இப்போ இதுதான் அந்த Q1 ரிசர்ச் பண்ணக்கூடிய சார்ஜ். அதுக்கு மேல இந்த டைரக்ஷன்ல F13 கிடைக்குது, இந்த டைரக்ஷன்ல F12 கிடைக்குது. இது அவனோட ஃபோர்ஸ், அதனால அவங்க ஜஸ்ட் F1ன்னு வைக்கிறேன். இப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனிங்க, எனக்கு தேவை இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. ஐ நீட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட், இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடியது Q1, அவனுக்கு சொந்தக்காரன் F1. சரி, அப்படின்னா இங்க பாருங்கன்னா, இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ். இந்த இடத்துல இருந்து இந்த ஃபோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இது. இதுக்கு பாயிண்ட் புரியுதா? அப்போ இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் வெக்டாரை வரைஞ்சிக்கங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு வெக்டாரை வரைஞ்சிக்கங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய Q3 டைரக்டா டிஸ்டர்ப் பண்ணல, அந்த லைன்ல டிஸ்டர்ப் ஆகல.
ஆக்சுவலா அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வே இந்த வே, இது இந்த வேல டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ எவ்வளோ தள்ளும் எவ்வளோ அட்ராக்ட் பண்ணும் விடணும், அது நமக்கு என்னன்னு தெரியாது. இது அட்ராக்ட் ஃபோர்ஸா இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சார்ஜ் பொறுத்து. என்னால் அது டீட்டெயில் ஆகும் சொல்ல முடியாது. வி நீட் டேட்டா. இது வரைக்கும் பாயிண்ட் புரியுதா? ஓகே, இப்போ இன்னும் ஒருத்தனுக்கு நான் பேர் கொடுக்குறேன். யாருக்குன்னா கவனிங்க, இந்த 1 வெக்டார் இருக்குல்ல, இந்த 1 வெக்டார் யார் கொடுத்தா? Q2ல இருந்து இங்க பாருங்க, இந்த எல்லோ லைன் எங்க போகுது, அப்படியே போனீங்கன்னா இந்த லைன் அதானே. ஸோ இந்த லைன் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் இல்லை, அந்த ஃபோர்ஸ் எக்ஸிட் ஆகுது பாரு, இந்த F12 வெக்டார், அதுக்கு பேரு R வெக்டார் 12. இதுக்கு பேர் என்ன? R வெக்டார் 12. கிளியரா? இதுக்கு பேரு R வெக்டார் 12. அடுத்தது இங்க கவனிங்க, இந்த Q3 இருக்கா, இந்த Q3ல இருந்து ஒரு வெக்டார் கிளம்பி போயிருக்கா, அதுக்கு பேர் நான் என்ன சொல்லியிருக்கேன்? F13. அப்ப அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? R வெக்டார் 13. சரி, ஆனா இங்க நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த வடிவம் இருக்காது. அந்த வடிவம் இல்லை தானே. மேல என்ன கொடுத்துருக்கான்? கேப் வடிவம் கொடுத்துருக்கான், தொப்பி போட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன? யூனிட் வெக்டார். ஒரு 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 சிம்பிளுக்கு மேல ஒரு தொப்பியை நீங்க லிசன் பண்றீங்கன்னா யூனிட் வெக்டார், அழகு வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லிசன்மா, ஆல்ரெடி வெக்டர்ல சொல்லி கொடுத்துட்டேன், பட் இங்க இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இப்போ உதாரணத்துக்கு லிசன், ஆர் வெக்டார், இப்போ உதாரணத்துக்கு ஆர் வெக்டார் அப்படின்னா அது வெக்டரா இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. யூனிட் கேப்பா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஆர் கேப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வெக்டாரும், உதாரணத்துக்கு இதோட வெக்டார் யாரு? ஆர் கேப்போட வெக்டார் ஆர் வெக்டார், அதோட வேல்யூனா வெறும் ஆர். மாடுலஸ் போட்டீங்கன்னா கிடைச்சிரும், மாடுலஸ் வெக்டர் போட்டீங்கன்னா அதோட மதிப்பு கிடைச்சிரும். உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு 1i + 2jன்னு ஒரு ஆர் வெக்டார் இருக்கு. இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன கண்ணா? இதோட மாடுலஸ் வேல்யூ √1² + 2². அப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா 4 4 5 √5 அப்படிங்கிறது இதோட ஆர் கேப் வேல்யூ. சரி, அதில் ஆர் வெக்டர் போடுங்க, 1i + 2j / √5 அப்படிங்கிறது ஆர் கேப் வேல்யூ. கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, இதோட மாடுலஸ் வேல்யூ தானே இது. வெக்டரா பார்க்காதீங்க, வெக்டரா பார்க்க வேணாம். ஸோ இதோட வேல்யூ தான் எனக்கு இந்த √5. அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ போட்டீங்கன்னா ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ கேப் வந்தா எங்க சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல 1ங்கிற வேல்யூ வேணுமோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே ஒரே லாஜிக் மீனிங் தான். நீங்க மாடுலஸா எடுத்தீங்கன்னா கிடைக்கும், இல்லையா இதை வெக்டரா எடுத்தீங்கன்னா கிடைக்கும். ஆக்சுவலா அப்படி செட் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் அப்படி நீங்க செட் பண்ணீங்கன்னா வேல்யூ 1ன்னு வந்துடும். கிளியரா? சார் ஆர் கேப் வந்தா அதை நான் ஸ்கேலரா கன்சிடர் பண்ணிட்டா வெக்டாரா கன்சிடர் பண்ணா இட்ஸ் வெக்டார் தான். இதுல எந்த ஒரு டவுட்டும் வேணும். ஆர் கேப் அப்படின்னாலும் அது பேர் வெக்டர் தான், ஆர் வெக்டார்னாலும் அது பேர் வெக்டர் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, உதாரணத்துக்கு இந்த ஆர் கேப்பை ஆர் வெக்டர் / ஆர்ன்னு நான் சொல்லுவேன். அது மாடல் வெறும் நம்பர் வேல்யூ. இதை எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்? எப்படி மாடிஃபை பண்ணலன்னா, இந்த ஆர் வெக்டர் மட்டும் அதே சைடு இருக்கட்டும், ஆர் வெக்டர் which is equal to ஆர் கேப் இன்டு ஆர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட வெக்டர் வேல்யூ இன்டு நம்பர் வேல்யூ, அதுதான் அது வெக்டர். எல்லாமே ஒரே மீனிங் தான் வருது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு இந்த ரூட் கேப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, சரி, இந்த வெறும் இந்த கேப் வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். பட் எக்ஸாக்ட் டைரக்ஷனோட போட்டிங்கன்னா இன்டு √5. இந்த √5 எங்கிருந்து வந்துச்சு? 1i + 2j. அப்போ இதுக்கு இது ஈக்குவலண்ட் தானே. அப்போ உள்ள போட்டிங்கன்னா அகைன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆர் வெக்டார் கிடைச்சிரும். ஸோ இதை தான் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா, இங்கே ஏன் அந்த வேல்யூ கொடுத்தான்? எங்க இந்த இடத்துல ஆர் கேப் 12 ஆர் கேப் 13 ரீசன் என்ன? ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, மேலே பாருங்க, அதோட வேல்யூ R12, இதோட வேல்யூ R13. இது என்ன சார் அப்படின்னாக்கன்னா, இந்த டிஸ்டன்ஸை பாருங்க, 3ல இருந்து எப்படி இந்த 3ல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பத்தி மட்டும் தான் பேசுறான். அது பேரு R13.
2ல இருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை R12 நம்பர் வேல்யூ. பட் இந்த வெக்டார் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டைரக்ஷன் பேசும், இன்னும் அது எந்த டைரக்ஷன்ல இருக்குங்கிறத பத்தி பேசும். ஸோ யூனிட் வெக்டார் எதை பத்தி டீட்டெயில் கொடுக்கும், டைரக்ஷன் ஆஃப் அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெக்டரோட டைரக்ஷனை பத்தி பேசும், டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர். கிளியரா? அதே டைம் வந்து இந்த வேல்யூ இங்க போடக்கூடாது, ஏன்னா மேல வந்து R12 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுத்திருப்பான், அதுக்கு மேல போனா எரர் வேல்யூ வரலாம், அதனால வந்து இதோட நிறுத்திக்குவான். பட் இருந்தாலும் எனக்கு டைரக்ஷன் வேணும். அப்போ இந்த ஆர் கேப்பை எப்படி மேனிபுலேட் பண்ணி நம்மளை ஏமாத்துவான் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல டைரக்ஷன் வேணும், ஒரு இடத்துல வந்து டைரக்ஷன் வேணும், டைரக்ஷன் வேணும், வேல்யூ வேணாம். எப்படிங்கன்னா வேல்யூ வேணாம் அப்படின்னு யாரை பயன்படுத்திக்கலாம், ஆர் கேப்பை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஆர் கேப்போட வேல்யூ 1, ஈவன் தான் அது எதை பத்தி கொடுக்கும், டைரக்ஷன் டீடைல்ஸ் கொடுக்கும். இது வரைக்கும் இது இவ்வளவு கத்துக்கிட்டா போதும், ரொம்ப டெப்தா போகாதீங்க. ஏன்னா இதுவே ஒரு கொஞ்சம் ஹையா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னுமே நம்ம ஃபீல் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது போ நான் சொல்லித்தரேன். சரி, இந்த டயக்ராம் புரியுதா? இன்சைட்ல என்ன டயக்ராம் கொடுத்துருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எத்தனை டெஸ்ட் சார்ஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைன் டிரா பண்ணிட்டு போட்டுற முடியும். இப்போ இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்கான், அங்கே 3 சார்ஜ், இங்கே மல்டிபிள் சார்ஜ். ஒன்றும் இல்லை, இந்த ரிசர்ச் பாயிண்ட் எடுத்துக்க, இது Q1 தான் ரிசர்ச் பாயிண்டா எடுத்துக்கிறாங்க, என்னோட ரிசர்ச் சார்ஜ். சரி, ஓகே, ரிசர்ச் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஆராய்ச்சிக்கு 0,0,0. என்னென்ன சார்ஜ் எடுத்திருக்கேன், Q3, Q5, Q4, Q2, இதெல்லாம் சார்ஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த Q1ல இருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கணும், இந்த Q1ல இருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். நான் தனியாக வரைஞ்சி காட்டுறேன். Q1ல இருந்து அவனோட ஃபோர்ஸ், இதுதான் F1ன்னு பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு பேர். சரி, இங்க கவனிங்க, Q3 எப்படி வருது, அப்படியே கீழாக்கா வருது, அதானே? ஸோ அப்போ இதுக்கு பேர் F3 இல்லை, எனக்கு இந்த சார்ஜ் 1க்கு மேல, எப்படி இந்த சார்ஜ் 1க்கு மேல இந்த 3ங்கிற பாயிண்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, எஃப். இந்த இடத்துல யார் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறான், 1 தான் எடுத்துக்கிறான். Person 1/2. ஓகே, யார் எடுத்துனா, த்ரீ பை 1. ஏன் 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 அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நமக்கு ரிசர்ச் பாயிண்ட். மேபி இதை நான் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு, புக்கில் தப்பாக கொடுக்க மாட்டாங்க, இதை பற்றி வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. அதே தான், நீங்கள் சேம் கான்செப்ட் நான் சொல்கிற மாதிரியே போடுங்க. இந்த பாயிண்ட் இருக்கட்டும், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே வரான், இவன் பேர் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஸோ புக்கில் வந்து கொடுத்துருக்கான், எனக்கு என்னன்னு தெரியல, இது செக் பண்ணணும். பட் லாஜிக் அது கிடையாது. ஒரு நிமிஷம். சரி, Q3ஆல கிடைக்கக்கூடிய சார்ஜுக்கு பேரு, எனக்கு 1ங்கிற சார்ஜுக்கு மேல 3வது சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் 1-3 தான் கொடுக்கணும். ஏன் 3-1 கொடுத்தான்னு தெரியல, ஏன்னா டைரக்ஷன் பதிலுங்க 3-1 வர மாதிரி தெரியல. சரி, ஓகே. 2 பாருங்க, 2க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம். ஸோ 2க்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், F12ன்னு பேர் வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, 4 பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும், அதே மாதிரி போடுற பாருங்க, இதுக்கு பேரு 1, 4. அடுத்து இன்னும் என்ன இருக்கு, Q5 இப்படி இருக்கா, அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் வரும். ஸோ F15. அவ்வளோதானே. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ
எல்லா ஃபோர்ஸையும் நமக்கு மெர்ஜ் பண்ணணும். எந்த ஃபோர்ஸோட? இந்த F1 ஃபோர்ஸோட. பட் இது டைரக்டா எனக்கு மெர்ஜ் ஆகுமா? பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். டைரக்டா எனக்கு மெர்ஜ் ஆகுமா, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமானா நோ இஷ்யூ. லிசன் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நடுவுல ரிசல்டன்ட் கிரியேட் ஆகலாம். ரிசல்ட்னா ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு மெர்ஜ் ஆகும். ஸோ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகலாம். இது ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல ஓவராலா மேனிபுலேட் பண்ணலாம். ஓவராலா இந்த டைரக்ஷன்ல மேனிபுலேட் பண்ணலாம். ஒரு சான்ஸ் இல்லையா? இங்கிருந்து டைரக்டா இந்த F1 மேனிபுலேட் பண்ண முடியும். டைரக்டா F1 மேனிபுலேட் பண்ண முடியும். ஏன் டைரக்ட் மேனிபுலேஷன் இன்டைரக்ட் மேனிபுலேஷன் நடக்குது அப்படின்னா, இந்த F13ங்கிறது டைரக்டா இவனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், பக்கத்துல கூட இவனை டிஸ்டர்ப் பண்ணுவான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த டிஸ்டர்பன்ஸ் இவனை டிஸ்டர்ப் பண்ணும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இவனும் தனியா கிடையாது. ஓகேங்களா? இவன் வந்து F1 தான் டார்கெட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல F15 டார்கெட் பண்ணலாம். அப்ப ரெண்டு பேரும் டார்கெட் பண்றப்போ ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகல, அந்த ஃபோர்ஸ் F1 டார்கெட் பண்ணலாம். கிளியர் தானே? பாயிண்ட் புரியுதா? ஸோ அதான் இந்த புக்ல பாருங்க, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணியிருப்பான். இந்த வெக்டாரையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல F14 டேரக்டா அட்டாக் பண்ணுது. டேரக்ட் ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை. ஸ்பிளிட் பண்ணாலும் ஈவன் கவனிங்க, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல கொடுக்காம ஸ்ட்ரெயிட் லைன்ல F14 ஓகே இல்லையா? ஸ்பிளிட் பண்ணாலும் அகெயின் அதே இடத்துக்கு தான் வரும். ஈவன் இந்த ஃபோர்ஸ் அகைன் பண்ணாலும் அகெயின் இது ரிசல்டன்ட், ஓவரால் ரிசல்ட் என்ன, அதனால அங்கே போய் கொடுத்துருப்பான். இப்படி போகும் அகெயின் இப்படி வந்து இப்படி வரும். சரியா? ஸோ ஓவரால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெக்டர்ஸ் முன்னாடி சொன்னல அதே மாதிரி இந்த F1 எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் மல்டிபிள் சார்ஜ் கான்செப்ட். பட் கொஞ்சம் சம் வைஸ்ல போகலாம். அது கொடுத்த கதையை தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா எப்படி நம்ம ஃபார்முலா எழுதுறது இதை பற்றி நான் சொல்லித்தர தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வெக்டர் தேவை, நான் அந்த வெக்டர்ஸில் வந்து 1 and 5 இந்த வெக்டரை பற்றி தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கே வேல்யூ அதை எழுதிக்கங்க. கே வேல்யூ அந்த மீடியம் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். கே வேல்யூ இன்ட்டு என்னென்ன சார்ஜ், இந்த 1 யார் கிரியேட் பண்ணா? Q1. இந்த 5 யார் கிரியேட் பண்ணா? Q5. டிவைட் பை இவங்க ரெண்டு வெக்டருக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். எனக்கு டைரக்ஷன் பத்தி பேசணும், ஆனா வேல்யூ கொடுக்க கூடாது. இது இந்த மாதிரி எனக்கு விஷயம் வரணும் அப்படின்னு பாருங்க. நான் யூனிட் வெக்டரை யூஸ் பண்ணுவேன். யூனிட் வெக்டர் ஆர் கேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் கேப்போட இங்க பாருங்க, இதுக்கு மேல தெளிவா ஒரு விஷயம் யூஸ் பண்ண மாட்டான். வெக்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டான். இது வெக்டர் டீல் கொடுக்குது, இது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்ல இங்க செக் பண்றேன் இருங்க. இது டைரக்ஷன் கொடுக்குது, டைரக்ஷன் விஷயத்து கொடுக்குது, டைரக்ஷன் கொடுக்குது. இங்க வெக்டர் வரும், ஏன்னா ஆர் கேப் இருந்தாலும் இது பேர் வெக்டர் தான். வெக்டர் தான். மேபி இங்க பிரிண்டிங் இந்த பிடிஎஃப்ல மிஸ்டேக் இருக்கும், இந்த இடத்துல வெக்டர் வரும். ஏன்னா அந்த பிடிஎஃப் நிறைய சிம்பிள் இந்த மாதிரி மிஸ் ஆகும். பட் புக்ல பாருங்க, இல்லைனாலும் அதுதான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்க ஃபோர்ஸ் ஆன் Q1 Q2 நம்ம பேசுறதே இதை பத்தி என்ன. சரி, F15 வெக்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த இடத்துல இது வெக்டரை மென்ஷன் பண்ணும். சரி, வெக்டரை மென்ஷன் நான் என்ன பண்ணிக்குவேன், அதோட கேப் யூஸ் பண்ணிக்கலாமா? கேப் யூஸ் பண்ணா வெக்டர் வேல்யூ கிடைச்சிடும். என்ன கேப் வேல்யூ? 15க்கு நான் என்ன பேர் வச்சிருப்பேன்? 15 தான் வச்சிருப்பேன். சரி, கேப் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வேல்யூ தேவும். ஸோ வேல்யூ டேட்டா மல்டிப்ளை பண்ணுமா? கிடையாது. சரி, இங்க நீங்க கேட்கலாம், ஏன் சார் இதை மல்டிப்ளை பண்றீங்க? வெக்டர்னா டிவைட் தானே பண்ணணும் அப்படின்னா கவனிங்க. எனக்கு ஒரு வெக்டர் வேணும்னா டிவைடட் பை அதோட மாடுலஸ் வேல்யூ, அதுதான் ஆர் கேப். அப்ப வெக்டருக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த இடத்துல ஆர் கேப் which is equal to ஆர் வெக்டர் divided by அதோட நம்பர் வேல்யூ. இதுவே எனக்கு ஆர் வெக்டர் மட்டும் வேணும். ஆர் வெக்டர் வேணும்னா மாடுலஸ். பட் இங்க தேவைப்படாது நமக்கு. இங்க டைப்பிங் எரரா இது? இதை நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்றேன் போல தப்பான விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு முடியாது. இது என்ன இது? 1.7 புக் இருக்கு, புக்ல எடுத்து பாருங்க இந்த ஈக்குவேஷன் கரெக்டான்னு. புக்ல இந்த பேஜ் தான் கொடுத்துருக்கேன். என்சிஆர் புக் இருக்கா இல்லையா?
எனக்கு இது கரெக்டாக தப்பான்னு தெரியலையே. ஏன்னா இதில் மீனிங் கொஞ்சம் மாறுது. கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். Force on multiple charges. NCERT இது என்ன இருக்கு இருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, ஆனால் இங்கே பாருங்க, நான் ரெண்டுலையுமே சொல்லிக் கொடுக்குறேன். எது சரியா இருந்தா நான் ரெண்டுலையுமே வெக்டர் ஃபார்மும் சொல்லித்தரேன், வெக்டர் இல்லாத ஃபார்மும் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ரிசர்ச் பண்ணக்கூடியது F15, இதை வெக்டர் ஃபார்ம்லேயும் சொல்கிறேன். இது வெக்டர் ஃபார்ம். அப்போ F வெக்டர் 15னா எப்படி எழுதுறது, நார்மலா ஸ்கேலார்லயும் நான் சொல்றேன், எண் மதிப்பு மட்டும் வேணும். திசை பத்தி பேசுறோம். வெறும் F15னா நான் எப்படி எழுதுறது, லிசன் கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். அவங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நான் புக்கில் தான் பார்க்கணும். பட் ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். F வெக்டர் 15 நான் எப்படி சொல்லுவேன், சிம்பிள். கேவோட வேல்யூ ஆக்சுவல் தேவைப்படும். இது Q1ஆல கிரியேட் பண்ணது, இது Q5ஆல கிரியேட் பண்ணது, ரைட். கீழே இது R வெக்டர், இது என்னது R வெக்டார். எனக்கு அகைன் இந்த இடத்துல வெக்டாரை பற்றி தான் பேச போகிறேன். அதனால் R ஸ்கொயர் கணக்கவனிங்க, R ஸ்கொயர் இன்டூ இந்த இடத்துல 15 அப்படிங்கிறதோட வெக்டார் வேல்யூ. பாயிண்ட் புரியுதா? பட் இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு. என்ன எரர் அப்படின்னா, இப்போ நார்மலா எங்கேயாவது இப்போ ஏ ஸ்கொயர் வெக்டார்ங்கிறது விஷயத்த படிக்க முடியாது. ஏ ஸ்கொயர் வெக்டார் கிடையாது, ஏ வெக்டார் டாட் இன்டூ ஏ வெக்டார் இப்படி வேணா சொல்லலாம் இல்லையா. ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் தான் சொல்லணுமே தவிர்த்து எங்கேயுமே ஏ வெக்டார் ஸ்கொயர்னு பார்க்க முடியாது. கிளியரா? ஏ வெக்டார் ஸ்கொயர்னு இப்போ நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த இடத்துல வெக்டார் வந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் தான். பட் யூஸ் பண்ண முடியுமானா இது வந்து ரியல் லைஃப்ல யூஸ் பண்றது கஷ்டம். ஆஸ் பர் மேத் நமக்கு இது வராது. பிசிக்ஸ்ல பார்க்கலாம் இப்படி மாதிரி. அப்போ இந்த ஃபார்ம் எனக்கு யூஸ் பண்ண முடியாது, நாட் இன் யூசேஜ். பார்த்துக்கங்க அவ்வளோதான். ஆனால் இது நாட் இன் யூசேஜ். என்ன ரீசன் நான் சொல்லிட்டேன். ஏ வெக்டார் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாது. ஏ ஸ்கொயர் இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு, ஏ வெக்டார் ஸ்கொயர்னு ஒரு விஷயம் நமக்கு இல்லை. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு அனுப்புங்க, ஓகேவா? அப்படி ஒரு விஷயம் இருக்காது. அப்போ ஸ்கேலால தான் நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். பட் ஸ்கேலால கால்குலேட் பண்ணாலும் எனக்கு வெக்டார் சொல்ல முடிஞ்சுன்னா அட்வான்டேஜ் தான். பார்க்கலாம் எப்படின்ட்டு. F15 which is equal to K into Q1 Q5 divided by, இங்க ரெண்டு விஷயத்தை உள்ள கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதில் தான் டைரக்ஷனை பத்தி பேசுவாங்க. இதுல டைரக்ஷனை பத்தி பேசணும், ஆனா இது ஸ்கேலார் வேல்யூவாவே மெயின்டைன் பண்ணணும். சரி எப்படின்னு பார்ப்போம். சரி கவனிங்க. அப்படி ஜென்ரலா R cap which is equal to R vector divided by R value. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும், இது ஸ்கேலார். அப்ப என்ன யூஸ் பண்ணணும், R ஸ்கொயர்னு யூஸ் பண்ணணும். அதானே இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ், அதாவது R15 ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம்ல. ஏன்னா இது ஸ்கேலார், அதோட பேர் 15, நீங்க அதை குழம்பிடாதீங்க, ஓகேங்களா. R ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம், இப்படிதான் யூஸ் பண்ணணும். இது ஸ்கேலார் ஸ்கொயர் பண்ண முடியும், இது கரெக்ட். பட் இது ஓகேவானா, எஸ் ஓகே. பட் இதுல எனக்கு கொஞ்சம் வெக்டர் ஃபார்ம் உள்ள கொண்டு வர முடியுதான்னு பார்த்தீங்கன்னா எஸ். இங்க பாருங்க, இந்த R வேல்யூ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன கிடைக்குது, R வெக்டர் டிவைடட் பை R கேப்
இது கிடைக்குதா? கேப் வந்துரும் உள்ள. Replace. 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 சரி, ரீப்ளேஸ் ஆகல. அப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதை இங்க மேனிபுலேட் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் இங்க மேனிபுலேட் பண்றேன். இங்க பாருங்க, இதை நம்ம பயன்படுத்தணும். நாட் இன் யூசேஜ் ஃபார்முக்கு மாத்திரம் எப்படின்னா r cap which is equal to r vector divided by r. இது வெக்டர் தானே, பட் யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், r வெக்டர் மட்டும் வேணும்னா r வெக்டர் மல்டிப்ளிகேஷன் வரும். இந்த இடத்துல இது யூசேஜ் என்ன பண்ண முடியல. மல்டிபிள் சார்ஜ் சொல்லிக்கலாம். மல்டிபிளேஷன் தான் வருது எனக்கு இரிட்டேட்டர்ல. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு என்னால் போட முடியல. இங்க பாருங்க, ஃபார்முலா வச்சு என்னால் போட முடியல. இந்த இடத்துல மீனிங் வரல. பட் மீனிங் வர ஒரு மெத்தட் இருக்கு, நான் காட்டுறேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, இங்க லிசன் இந்த இடத்துல R1 வெக்டார் பண்ண முடியாது. வேலார் ஸ்கேலார் இதுல டெரிவேஷன் மிஸ்டேக் எனக்கு. ஓகே, இதுலயே என்னால பண்ண முடியல. R15 not happen. It's okay. Q1 Q5 not close. சரி, கவனிங்கம்மா. ஃபார்முலா வைஸில் உள்ள கொண்டு வர முடியல, சரியா? கவனிங்க. ஆனால் மீனிங் கொண்டு வர முடியும். எப்படி சொல்கிறாங்க கவனிங்க. இதே தான் செகண்ட் ஃபார்முலா எடுத்துங்க. யூசேஜ் ஃபார்ம் மாற்ற முடியலன்னா இங்கே பாருங்க, ஸ்கேலார் ஃபார்முலா F15 which is equal to K into Q1 Q2 divided by simple R. சரி, இந்த 15 அப்போ Q1 Q5 இந்த இடத்துல R15 ஸ்கொயர். கரெக்ட். இப்போ இது என்ன ஃபார்மு? ஸ்கேலாரா? ஸ்கேலார் தானே. இதை வெக்டாரா மாற்ற முடியும். எப்படி வெக்டாரா மாற்ற முடியும்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கேலாரா வெக்டாரா மாற்ற முடியும். பட் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், வேல்யூ மாற்றக்கூடாது. அந்த கான்செப்டில் நான் சொல்லிட்டேன். விச் மீன்ஸ் டைரக்ஷன் கொடுக்கணும், ஆனால் வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பயன்படுத்தணும்? யூனிட் வெக்டார். அதான் இப்போ சொல்லி கொடுத்தேன். எனக்கு இதோட டைரக்ஷன் தெரியணும். அதாவது எஃப் வெக்டாருங்கிறத F15 அப்படிங்கிறத F வெக்டார் 15 மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவோட இதோட யூனிட் கேப்பை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதுதான் இப்போ புக்கில் பண்ணியிருக்கான். கிளியர் தானே? ஸ்கொயர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் ஸ்கொயர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை? ஸ்கொயர் பண்ணாலும் அதோட வேல்யூ ஒன்று தான். எனக்கு தேவை அதோட யூனிட் கேப். அப்போ இது என்ன கொடுக்க போகுது? டைரக்ஷனை பற்றி பேச போகுது. இது நம்ம டைரக்ஷனை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகுது. ஓகே,
அப்போ புக்கில் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். என்ன டைரக்ஷன் பற்றி இங்கே வெக்டர் வரும். சரி, ஓகே. இப்போது இது 1.5க்கு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஆராய்ச்சிக்கு போய் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இதை ரெண்டாவது எடுத்துக்கிட்டாலும் ஓகே, ரெண்டாவது பெருசாக போகும். நான் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போது மல்டிபிள் சார்ஜ், அப்போது ஓவராலாக டோட்டல் ஃபோர்ஸ் ஃபீல்ட் பை ஏதோ ஒன்று பை சார்ஜ் 1. இந்த சார்ஜ் 1னால அதுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் டோட்டலாக ஃபீல் ஆகுது, அதுக்கு பேர் தான் F1 யார் அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா F1 வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு K காமன், அதனால அதை வெளியே வச்சுக்கோங்க, இன்டூ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல யாரு Q1 Q1 மேலே Q2வா, அப்போ Q1 Q2 டிவைட் பை அதோட 1 2 வெக்டர் ஸ்கொயர் இன்டூ அதோட கேப் வேல்யூ 1 2 கேப் பிளஸ் டோட்டலாக சொன்ன புரியலையா, தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சார்ஜ் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பேர் என்ன Q1, அதுக்கு மேலே F1 இந்த இடத்துல கிரியேட் ஆச்சு, இந்த இடத்துல F12 கிரியேட் ஆச்சு, மேலே F13 கிரியேட் ஆச்சா. சரி, F12க்கு ஃபார்முலா என்ன, K இன்டூ Q1 Q2 டிவைட் பை இதோட வேல்யூ R12 ஸ்கொயர் இன்டூ அதோட கேப் வேல்யூ R12 கேப். இது எப்படி போட்டேன் இப்படி தான் சொல்லி கொடுத்தேன். அடுத்தது F13 அப்படின்னா K இன்டூ Q1 Q2 டிவைட் பை R13 ஸ்கொயர் இன்டூ R13 கேப். கிளியர் தானே? அப்போ நெட் ஃபோர்ஸ்னா என்ன, இதுக்கு மேல இந்த Q1 மேல எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா F1 which is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ண அவ்வளோதாங்கண்ணா, F12 plus F13 இது ஆட் பண்ணா அதுதான் அது கிரியேட் ஆகக்கூடியது, அதுதான் இந்த இடத்துல ஆடிங். ஸோ வெக்டர்ஸ் ஆட் பண்ணுறது தானே. ஸோ வெக்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் K காமன் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே யார் இருப்பா, Q1 Q2 divided by R1 square into R12 cap plus Q1 Q3 divided by R13 square into R cap ஆன R13 cap. கிளியரா? நோட் பண்ணிக்கோமா. இந்த டயக்ராம் போட்டு ஓவராலா இது மாதிரி எத்தனை இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜை ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். இதுதான் மல்டிபிள் சார்ஜுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். நோட் இட் டவுன். வெக்டர் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக எழுதணும். வெக்டர் ஃபார்ம் தப்பாக எழுதிட்டிங்கன்னா மேபி அது வந்து சம் டேரக்டாக இந்த மாதிரி கேட்பான், வெக்டர் ஃபார்மில் கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, ரொம்ப டெப்த்தான மேக்டர் கிடையாது. அது மேலே இருக்கக்கூடிய ஓப்பன் சர்ஃபேஸில் கூடிய கொஸ்டினாக தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் நமக்கு சாய்ஸில் கொடுத்து வச்சுருப்பான். என்னென்னா இந்த மாதிரி 1 2ங்கிற இடத்துல 1 4, ஸோ அந்த வேல்யூ மாற்றலாம், அவ்வளோதான் அவனால் பண்ண முடியும். போலாமா? சரி, இப்போ காஸ்ல நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறப்ப தான் கேள்வி இருக்கு. இப்போ கேட்ட கொஸ்டின் நான் இதை யூடியூப் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். 2023 கேட்டது. கணக்காடுங்க. க்ளோஸ்டு இன்டிகிரல் சர்ஃபேஸ் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர்னு உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாவோட ஸ்மால் சைஸ் வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிடையாது, ஓவர் த சர்ஃபேஸ். ஓகே, கணக்காடுங்க. சர்ஃபேஸ்னா இப்படி வரைஞ்சிக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் ஏதோ ஒரு சர்ஃபேஸ் நான் ஸ்பேர் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸுக்கு மேலே கேள்வி பாருங்க, ஓவர் த சர்ஃபேஸ். எது பிரேக் ஆகுது, ஓவர் த சர்ஃபேஸ் 0ங்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிடுது. இந்த இடத்துல எனக்கு காஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸே கிடையாதுங்கிறான்.
இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? கொடுத்துருக்க ஒரு சாய்ஸா செக் பண்ணி பார்ப்போம். அப்போ உள்ள வெளியே அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த சர்ஃபேஸ் மேல ஓவர் த சர்ஃபேஸ் அப்படிங்கிற இடத்துல 0. சரிப்பா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த சர்ஃபேஸ் நெசசரிலி யூனிஃபார்ம். இப்போ உள்ள யூனிஃபார்மா வச்சுக்கலாம். யூனிஃபார்ம்னா எப்படி? இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா சர்ஃபேஸ்ல 0 ஆகுமா என்ன? பாயிண்ட் புரியுதா இல்லையா? உள்ள யூனிஃபார்முக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்படிலாம் ஃபீல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சர்ஃபேஸ்ல எப்படி வரும்? ஸோ இது வராது. த நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேஸ், ஓகே, இப்படி உள்ள போகக்கூடிய சர்ஃபேஸ் லைன்ஸ் மஸ்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் லீவிங் இட். அப்படின்னா இங்கிருந்து வெளியே போறது. கரெக்ட் தானே? மொத்தம் உள்ள வரான் வெளியே வரான், அப்ப 2 பேரும் மோதிக்குவாங்க. அப்ப சர்ஃபேஸ்ல என்ன ஆயிடும்? ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுமா? புரியுதா இல்லையா? அந்த பக்கம் ஒருத்த வரா வெக்டர், இந்த பக்கத்து ஒரு வெக்டர் வரா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் a வெக்டர். சோ ஆப்போசிட் வெக்டர், ஆப்போசிட் வெக்டர்னா நல்லிஃபை ஆயிடும். அப்ப இது ரீசனா வரலாம், இதுதான் வரும். சோ ஆன்சர் ஆப்ஷன் 2. பட் இருந்தாலும் மத்தவங்கள பார்த்தலாம். the magnitude of electric field on the surface is constant. அதாவது இதுக்கு மேல ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ எங்கேயுமே மாறாதா. அதுவும் மேக்னிடியூட் பேசலாம். உதாரணத்துக்கு E வேல்யூ அப்படின்னா 5 வோல்ட் பெர் மீட்டர்னா எல்லா இடத்துலயும் 5 வோல்ட் பெர் மீட்டர் இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் வராதா என்ன? அப்படி ஏதாவது சொல்லி கொடுத்தனா கான்ஸ்டண்டா இருக்கும். ஒரே மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா எனக்கு ஃபீல்டு லைன் வெளியே அந்த 0ன்னு, அந்த உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வேல்யூ இருக்கு அப்படின்னா ஒரே வேல்யூனா ஒரே சைட்ல போயிட்டு இருக்கும். ஒரே வேல்யூ ஒரே சைடு, அதுவும் மேக்னிடியூட் தான் பேசலாம். ஸோ டைரக்ஷன் எனக்கு தெரியாது. அப்ப டைரக்ஷன் பத்தி அவங்க பேசவே இல்லை, எனக்கு திசையே தெரியாது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இது தப்பு. ஆல் சார்ஜஸ் மஸ்ட் பி நெசசரி பி இன்சைட். எல்லா சார்ஜும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 சார்ஜ் இருக்கு, Q1 Q2 Q3 Q4, எல்லா சார்ஜும் உள்ளே இருக்கு, வெளியே இல்லை. அப்படி இருந்தா சர்ஃபேஸ்ல 0 ஆயிடுமே என்ன? அவன் என்ன சொல்லிக்கலாம், உள்ள இருக்க சார்ஜுக்கு ஈக்குவலா ஆப்போசிட்ல வெளியே இருக்குன்னு சொல்லியிருந்தா உள்ள இருந்து லைன் வரும், வெளிய இருந்து லைன் வரும், கேன்சல் ஆகும். பட் அவன் என்ன சொல்றான், சார்ஜ் எல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே இருக்காது, which means அந்த லைனே இருக்காதுங்கிறான். அப்படி என்ன? இல்ல அப்படி நம்ம எங்கேயும் பார்க்கல. சோ இதுவும் லாஜிக்ல தப்பு. அப்ப லாஜிக் எங்கேயுமே வரல. இந்த கொஸ்டின் நீங்க ஒவ்வொரு சாய்ஸா படிக்கணும், படிக்கலாம் ஆன்சர் பண்ண முடியாது. கிளியர் தானே? ஓகே, அவனுக்கு மனசாட்சியே இல்ல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதே எக்ஸாம்ல இதே கேள்வியை திருப்பி கேட்டிருக்கான். இதே எக்ஸாம்ல இதே கேள்வி பாருங்க, அதேதான். அக்கார்டிங் டு காஸ் லா 2023ல அதே எக்ஸாம்ல கேட்டது. அக்கார்டிங் டு காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாயம் த்ரூ எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு, இதுல வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? ஓகே, சேம் கான்செப்ட், ஓகேங்களா? பட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையுமே அதே விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பான். கவனிங்க, the area of the surface kind of flux which is equal to q divided by epsilon naught. அப்ப flux directly proportional to q, not area, not surface. quantity of charge enclosed by the surface. இந்த surface ஆல மூடப்பட்டது, அப்ப உள்ள இருக்க ஆளு அதான் q inside தானே. ஸோ Q இன்சைட்னால தான் எனக்கு இந்த ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இது ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. ஷேப்புக்கும் காஸ்லாவுக்கும் சம்மந்தமே இல்லை. உள்ள என்ன ஷேப்பா இருந்தா என்ன, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஸ் வெளியே வருமா என்ன? the volume of the enclosed by surface, எவ்வளோ உள்ள பெருசா இருந்துச்சுன்னா லைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பெருசா இருக்கும். இதெல்லாம் கதை. நமக்கு தான் சாய்ஸ் வந்துருச்சு இல்லை, நமக்கு தான் தெரியுமே ஃப்ளக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ். குவான்டிட்டினா எவ்வளவு இருக்கு, குவாலிட்டி பத்தி நான் சொல்லவே மாட்டேன். 2 வார்த்தை தான், ஒன்னு தரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அளவு. மின் அளவு தான், மின் தரம் எல்லாம் கிடையாது. இது சூப்பரான சார்ஜ் வாங்கிக்கங்க சார் அப்படின்னு யாரும் வைக்க மாட்டாங்கல்ல. புரியுதா இல்லையா? ஸோ குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணி ஆகணும், குவான்டிட்டி ஆஃப் த சார்ஜ். ஏன்னா அப்படி ஒரு குவாலிட்டி ஆஃப் சார்ஜ் இருந்துச்சுன்னா எங்க கடையில வாங்குங்க, கரண்ட் நல்லா இருக்கும், பக்கத்து கடையில கொஞ்சம் மோசமா இருக்கும், அப்படிதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ இங்க குவாலிட்டிங்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை, குவான்டிட்டி தான் வாய்ப்பு. ஸோ குவான்டிட்டினா எவ்வளோ என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸால மூடப்பட்டது, அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஆளு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. சேம் கான்செப்ட், ஓகேங்களா? இதே தான் கேட்டிருந்தான், ஓகேங்களா? அது ஸ்டேட்மெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ரீசனிங் மேபி ரீசன் இல்ல, ஒரே வார்த்தையில போட்டு கேட்டிருக்கலாம். எப்படி பண்ணிட்டான்? கிளியரா? சரி, நம்ம கியூப் சம் நடத்துறோம், ஞாபகம் இருக்கா? யாராவது படிக்கலன்னா அது உங்க நஷ்டம். ஏன் அப்படின்னா அதுலயே 2-3 டைம் கேட்டா 2023ல அதான் கேட்டிருக்கான்.
அதை நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்ல, அதே கொஸ்டின் தான் பாருங்க. அப்படியே டிட்டு காப்பி. நீங்க இயர் கொஸ்டினை படிச்சாலே போதும்னா வாத்தியை விட ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா 2023ல சரி பார்ப்போம். A charge Q மைக்ரோ கூலும். ஓகே, சார்ஜுக்கு பேரு மைக்ரோ கூலும். ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜுக்கு Q வேல்யூ கேபிட்டல் Q மைக்ரோ கூலும்னு கொடுத்துருக்கான். மைக்ரோ நான் 10⁻⁶, அப்போ Q into 10⁻⁻6 கூலும். பிளேஸ் இன் த சென்டர் ஆஃப் த கியூப். பிளேஸ் பண்ணிட்டான் பாத்தீங்களா, எங்க வச்சிருக்கான்? கியூபுக்கு நடுவுல வச்சிருக்கான், அதோட வேல்யூ அதுதான். முடிஞ்சு ஆன்சர் யாரோ சொல்லிட்டாங்க. The flux coming out through the any one of its face. ஃபேஸ்ல இருந்து வெளியே வரணும். மொத்தம் ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ்? 6 ஃபேஸ். அவன் கேக்குறது ஏதோ ஒரு ஃபேஸ். அப்ப flux which is equal to q divided by epsilon naught into 1/6. 1/6 1/6 q/6 ன்னு சொல்லி கொடுத்தல, அதான் q வேல்யூ போட்டீங்கன்னா q into 10⁻⁻6 கூலும் divided by 6 இருக்கா? சார் epsilon naught விட்டனா, epsilon naught into 6 q divided by epsilon naught 10⁻⁻6 q divided by 6 q divided by 6. Third மைக்ரோ. ஸோ எக்ஸைட்மெண்ட்ல மறந்துட்டேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ரிப்பீட்டட் கொஸ்டின் தானே பாருங்க. மொத்தம் 3 கேள்வி வந்திருக்கு 2023ல. 2 கேள்வி ஒரே கான்செப்ட் பேஸ்ட், அதுவும் ஈஸி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து நமக்கு எப்படி கேட்டிருக்கான்? ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ ரிப்பீட்டட் கேட்டோம்னா நமக்கு டைம் சேவ் ஆயிடும்ல. இது நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போறதுக்கு 10 செகண்ட் தான் தேவைப்படும். இப்போ பயாலஜி அளவில் இது போட்டு வந்திருக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நடத்துகிற கேள்வியை படிங்க, பைஹார்ட் பண்ணுங்க. நான் வெளியிருந்து கொஸ்டின் நடத்துறது இல்லை, அதே கொஸ்டின்ஸ் அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேப்பரில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் படிக்கிறத வச்சு ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியும். அதனால ஓப்பனாக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை மட்டும் படிப்பீங்க, புக்கு வெளியே போய் படிக்க மாட்டீங்க, கொஸ்டின் சர்ச் பண்ண மாட்டீங்க. படிக்கிறதே முழுசு தான் சொல்ல, படிக்கிறது நீங்கள் முழுசாக படித்தாலும் உங்கள் சீட்டு கேரண்டி. அதை விட்டு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபுல் மார்க் கேரண்டி. அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் கம்பசத்தெல்லாம் கிடையாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் கிடைச்சிச்சுன்னா கையெழுத்து கும்பிட்டுக்கணும். ஏன்னா மொத்தம் நம்ம டார்கெட் 45 கொஸ்டின். 45 கொஸ்டின்ல நான் சொல்லிட்டேன், இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி 13 to 14 இயர் பேஸ் தான் நான் எடுத்து அனலைஸ் பண்ணி காட்டுவேன். அது விஷயமே இல்லையே, சின்ன கணக்கு தான். நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு இந்த கணக்கை யூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் பெர்ஃபெக்டான மெத்தடாலஜி. என்ன, எனக்கு இந்த லெசன் வரும் வராது மட்டும் சொல்லக்கூடாது. எல்லா லெசனும் வரும், எல்லார் கான்செப்டையும் படிப்பேன்னு சொன்னா மட்டும் தான் நீட் கிராக் பண்ண முடியும். இல்லை சார் எனக்கு 11th மட்டும் படிக்கட்டுமா 12th மட்டும் படிக்கணுமானா ஃபிசிக்ஸுக்கு அந்த கதையே ஆகாதுங்கன்னா எந்த லெசனுக்கும் அந்த கதை ஆகாது. எல்லா லெசன்லையும் படிச்சுக்கணும், அப்போதான் நம்மளால எழுத முடியும். சார் அப்போ சிலபஸ் ஓவரில் கவர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால நான் இந்த லெசனை விட்டுருவேன், இந்த லெசனை மட்டும் படித்தேன், எனக்கு இவ்வளோ மார்க் வந்துச்சுன்னா அதெல்லாம் செட் ஆகாது, ரியாலிட்டி செட் ஆகாது. அதெல்லாம் லக் ஃபேக்டர் டிபெண்ட் ஆகிருக்கு. சரி கவனிங்க, இப்போ நான் பயாலஜியில் 340 340 நீங்கள் என்சிஆர்டி மட்டும் நல்லா படித்தாலே போதும். நான் ஒரு 4 கொஸ்டின் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன். 86 85 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க, ரைட்டாக எழுதிட முடியும். என்சிஆர்டி மட்டும் நல்லா தலையில் கொட்டி கொட்டி படித்தா 340 எடுத்துட முடியும் வித் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸிங். வாயில் வடை சொல்கிற கதை இல்லை, ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், தப்பு திருத்திக்கணும், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நிறைய விஷயம் இருக்கு, சும்மா கிடையாது. அதெல்லாம் பண்ணீங்கன்னா 340. கெமிஸ்ட்ரி 170 நான் சொல்லுவேன், 10 மார்க் தான் விடணும். பட் வேணா நான் ஒரு 25 மார்க்கே குறைக்கிறேனே, 155. அப்போ இதுலேயே எவ்வளோ வந்துருச்சு? 595 495. டீசெண்டான மார்க். இந்த மார்க் வச்சு ஒரு ப்ரைவேட் காலேஜில் போக முடியும். ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் ஃபீஸில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இது வேணாமே, இதை யார் படிக்க போகிறா? ரெண்டாவது, இப்போ ஃபிசிக்ஸில் எனக்கு வெறும் 100 மார்க் கிடைச்சாலும் எவ்வளோ வந்துடுது? 595. போதாதா? யாருக்கு சீட்டு கிடைக்கல? 595 எடுத்து யாருக்கு சீட்டு கிடைக்கல? 595 தானே. இன்னொரு நான் சொல்கிறேன், 100 மார்க் எனக்கு ஃபிசிக்ஸில் கிடைச்சா ஹாப்பி. இது நான் இதில் குறைச்சிருக்கேங்கண்ணா, குறைக்கலன்னா இதை விட. ஃபிசிக்ஸில் 100 மார்க் எடுக்குது, 25 கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு தேவை. நான் சொல்கிறேன் 14 கொஸ்டின் இயர் கொஸ்டினே வந்துடும். 14 கொஸ்டின் இயர் கொஸ்டினே வந்துடும். மீதி 10 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருவான் இல்லையா? இந்த 25 கொஸ்டினும் டைரக்டா யார் டிபெண்ட் ஆயிருக்கும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிபெண்ட் ஆயிருக்கும். ப்ரீவியஸ் இயர் டாபிக் கொஸ்டின்னா கொஸ்டின் மட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம படிச்சோம்ல, என்னது சர்ஃபேஸில் வந்து ஆக்சிலேஷன் டியூ டு தி கிராவிட்டி ஜி வேல்யூ வந்து 9.8 m/s². அதுவே above the earth வந்து g dash வேல்யூ, below the earth வந்து g dash வேல்யூ அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. இந்த கான்செப்ட் தெரியுமா? இது
இயர் கொஸ்டின் இருந்து கேட்கலாம், இல்ல இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். இதுதான் கான்செப்ட். இயர் ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்டான், அப்ப இது கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்ல, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கான்செப்ட் தான் இங்க நமக்கு விஷயம். அதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என் கிளாஸ் நீங்க கிளாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா போதும். அது ஒண்ணு. அப்போ அட்டன் பண்ணீங்கன்னா இந்த 25 கொஸ்டின் வந்துடும். அப்ப மீதி 25 கொஸ்டின் என்ன, 50 கொஸ்டின்ஸும் அதுதான் நான் சொல்றேன். 50 கொஸ்டின்ஸ்ல 45 கொஸ்டின்ஸ் எழுதணும் இல்ல, அப்ப 5 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாய்ஸ் இருக்கு. அது ஒரு அட்வான்டேஜா பார்க்கலாம். பட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணா அது ஒரு அட்வான்டேஜ், டைம் மேனேஜ் பண்ண முடியல அது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அப்போ அந்த 50 கொஸ்டின்ல 45 கொஸ்டின்ங்கிறப்ப ஆல்ரெடி ஒரு 5 கொஸ்டின் நமக்கு லாபம் தான். உங்களுக்கு இந்த வருஷம் பேட்ச் எழுதுறவங்களுக்கு அடுத்த வருஷம் அது எப்படி இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த 5 கொஸ்டின் சாய்ஸ்ல இருக்கிறப்போ ஆஸ் வெல் அஸ் ரீசன் ஸ்டேட்மெண்ட் டைப், ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஸோ கண்டிப்பா கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகிடும். நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீட் எக்ஸாம் எழுத போறீங்கனாலும் அதெல்லாம் சொல்றேன். இனிஷியலாக சொல்லியிருந்தீங்கன்னா சோம்பேறித்தனம் வரும், நீங்க எதுவுமே படிக்க மாட்டீங்க, டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுத மாட்டீங்க. 2021 கேட்ட கொஸ்டின் பேப்பரா, நான் 23 எடுத்துக்கிறேன், கரண்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். எல்லா கொஸ்டின்ஸும் நான் டிஸ்கஸ் பண்ணி யூடியூப்ல ஏற்றியாச்சு, அதனால அது பிரச்சனை இல்லை. போன வருஷம் கொஸ்டின்ஸ் நான் பிசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். போன வருஷம் பயோ மட்டும் டிஸ்கஸ் பண்ணல, அது கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ட்டு. அது பயோ ஸ்டேட்மெண்ட் தானே, அதை நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எங்க வேணா ஒரு பேப்பர் எடுத்துட்டா போதும். கவனிங்க, இது ஒரு சம் பேஸ்டு, பட் நான் இதை நடத்திட்டேன். சம் பேஸ்ட் அந்த ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் பொறுத்திருக்கு. ஸோ இது ஒரு சம்மு கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒரு சம்மு. இதுவும் சம்மு, அகைன் இது சம்மு. ஸ்டேட்மெண்ட் ஒன்று, ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்மு. நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறேன், இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இதை நடத்தணும். இப்போ முடிவற்ற பரப்பின் மீது மூடிய பரப்பு, முடிவற்ற பரப்பு. என்னம்மா முடிவற்ற பரப்புங்கிறான், ஓப்பனா சொல்லிட்டேன் பாருங்க. அது தமிழ் அந்த இங்கிலீஷ் அந்த வார்த்தையே இல்லை. இஃப் க்ளோஸ் இன்டிகல் ஆஃப் இ வெக்டர் அட் டிஎஸ் வெக்டர் தான் கொடுத்துருக்கான், ஓவர் த சர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கான், பரப்பின் மீது தான் இருக்கு. தமிழ்ல வளர்றான் பாத்தீங்களா? எஸ், அது இன்ஃபினிட்டி தான், இன்ஃபினிட்டி தான் இருக்கும், எந்த தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கா என்ன? முடிவற்ற பரப்பின் மீது க்ளோஸ் இன்டிகல் ஆஃப் இ வெக்டர் அட் டிஎஸ் வெக்டர் ஈக்குவல் 0 எனில், அதுக்கு என்ன அர்த்தம்? பரப்பிற்கு நுழையும் பாய வரிகள் எண்ணிக்கை என்பது அதனை விட்டு வெளியேறும் பாய வரிகளுக்கு எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும். அதுதான் நான் இப்ப அதான ஆன்சர். ஆப்ஷன் 1 இப்ப நடத்தின இல்லையா? ஆமாவா? தோஷம் தானே. ஆனா தமிழ்ல பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய் விடுறான். அது தப்புனாலும் சொல்ல மாட்டேன், கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸைட் ஆயிருப்பாரு. ஏன்னா இந்த எஸ் இங்க கொண்டு வந்துட்டார்ல, நுழையும் எஸ். சரி, ஓகே, அதெல்லாம் பிரிண்டிங் மிஸ்டேக் நம்மளாம் கண்டுக்கவே கூடாது. ஏன்னா ரைட், கவனிங்க. இது ஒரு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். 2 மூணாவது ஸ்டேட்மெண்ட் இது என்னது? நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேசஸ். அதே கேள்விதான். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேண்ணா, இதே லெசன்ல 4வது கேள்வி. எனக்குண்ணா இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா? ஓகே, நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு பார்த்துட்டேன். பட் அதே தான் நான் சொல்றது என்னன்ட்டு, அதே கான்செப்ட் தான். பட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடத்திட்டு சொல்றேன். இது 3வது ஸ்டேட்மெண்ட் சம். இதெல்லாம் 3 ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட் கீழே தான் நான் எடுத்துக்குவேன். இது ஒரு 4வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட். இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான், ப்ரொபோஷனல் தான். 5வது ஸ்டேட்மெண்ட் 6. இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான் 7. சம் இல்ல 7 8. பட் இந்த வருஷம் சில ரிலேட்டட் சிலபஸ் 8. வென்ச்சுரி மீட்டர், பிரின்சிபல் ஆஃப் பெர்னோலி, அதை பேஸ் பண்ணி 8. இது 9 10 11 11 11 11 11 12 இன்னும் இருக்கு 13. அனலைஸ் பண்றீங்களா நீங்களாம், எடுத்து படிக்கிறீங்களான்னு தெரியல. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 13 செக்ஷன் பில் அவ்வளோதுக்கு வைக்கல, ஏன்னா சாய்ஸ் இருக்குல்ல. 13 இது ஸ்டேட் பண்ணிக்கிறது நான் எடுத்துக்குவேன். சம்மா எடுத்துக்க, சரி சம்மாவே எடுத்துக்கலாம். 13 எடுத்துக்கிட்டோம், விஷயம் இல்லை. நம்ம கோல் ஆல்ரெடி ரீச்டு. 13 13 13 13 அவ்வளோதான். இது கெமிஸ்ட்ரி. அப்போ பேக் டு தி டாபிக். எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான்? 13. நான் அந்த அளவுக்குலாம் கேட்கலப்பா, 10 எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸ்ல அந்த அளவுக்கு இல்லை, ஓகேவா? அது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கணக்கு சேர்க்கக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரீவியஸ்ல அந்த அளவுக்கு இல்லை, அதனால நான் ஸ்டேட்மெண்ட்ல அதை சேர்த்துக்க மாட்டேன். அப்போ ஸ்டேட்மெண்ட்ல 10 கொஸ்டின், இதுலயே நமக்கு 24 கொஸ்டின் வந்துருச்சு. எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் போட முடியும், நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லி கொடுத்துருவேன். இதுல கேள்வி என்னன்னா ரைட்டா எழுதணும். அதுக்கு நீங்க டெய்லியும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், தப்ப திருத்திக்கணும். முக்கியமான விஷயம்
டெஸ்ட் எழுதுறத தாண்டி அதில் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத திருத்திக்கணும். டைமில் முடிக்க முடியல, இன்னும் ஸ்பீட் பண்ணணும். அது மட்டும் தான் நம்ம கிளாஸில் கற்றுக்கிறது. மற்றபடி பெருசாக ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்ல. அந்த ப்ராக்டிசிங் செஷனுக்காக தான் இங்கே உள்ளே கூட்டு வருது. இல்லை என் யூடியூப் சேனலை பார்த்து நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாமே. ஓகேங்களா? அப்படி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து கட் ஆஃப் இருக்கும். கட் ஆஃப் இல்லையா, இன்னொரு இது வந்து 2-3 இயர்ஸ் படிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி யூடியூப் சேனலில் வந்து படிக்கிறப்போ இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 பேர் படிப்பாங்க, 2-3 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது செல்ஃப் டிசிப்ளின் இருக்கவே இருக்காது. எப்போ வேணா படிக்கலாங்கிற ஒரு மெத்தனை போக்கு யூடியூப் படிக்கிறப்போ வரும். வேணா நீங்கள் ஒரு 6 மாதம் பிரேக் பண்ணிட்டு படிச்சு பாருங்க. எங்கே படிக்கிறோம் இப்போ, இங்கே படிக்கிறனால நம்ம இவ்வளோ படிக்கிறோம், சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம், சார் இவ்வளோ சொல்லி தராரு, அப்போ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும். பட் யூடியூப்ல பார்க்குறப்போ அந்த ஒரு விஷயம் இருக்காது. யூடியூப்ல செல்ஃப் ஸ்டடியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறேன். செல்ஃப் ஸ்டடியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், நம்ம தனியாக படிச்சுட்டு இருப்போம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குரூப் ஸ்டடியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. குரூப் ஸ்டடியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்குவீங்க. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி வந்து திவ்யா கேட்குறாங்க, அதுக்கு ஸ்னேகாக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா அது மனசுல ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகே, இந்த கேள்வி திவ்யா கேட்டா இல்லை, அப்போ என்னால் ஆன்சர் பண்ண முடியல, அப்போ இதுக்கு இதுதானே, அவ்வளவுதானே, ஞாபகம் வந்தா போதுமே. நம்ம சரியா வருமா தப்பா, நம்ம இப்போ குரூப் டிஸ்கஷன்ல ஸ்னேகானால ஆன்சர் பண்ண முடியல, ஆனா திவ்யா சொன்ன ஆன்சரை அவன் ஞாபகம் வச்சுக்கிறா. இப்போ யாருக்கு பெரிய அட்வான்டேஜ்னா ஸ்னேகாக்கு. ஏன் ஸ்னேகானால அந்த இது அவ மறக்க மாட்டா. அவன் இடத்துல ஐயோ நம்ம தப்பால சொல்லியிருக்கோம் எனக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ஞாபகம் வச்சுக்குவா. ஆனா திவ்யாவுக்கு வந்து நம்ம தான் ரைட்டா சொல்லிட்டோமேனு கொஞ்சம் மெத்தனம்புக்கு வந்தாலும் திவ்யாவுக்கு டிஸ்அட்வான்டேஜ், ஸ்னேகாக்கு அட்வான்டேஜ். ஸோ ஜெயிக்கிறத விட இந்த இடத்துல தோத்து கத்துக்கிறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் தோக்குறது விஷயம் இல்லாம அதுல இருந்து கத்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயிச்சிங்கன்னா அது சஸ்டெயின் பண்ணணும், தலகான எல்லாம் சஸ்டெயின் பண்ணணும். அப்போ இதுலயே பாருங்க 24 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ முன்ன பின்ன சொல்றேன். இதுல ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் இயர்லாம் போட்டீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேரண்டி கார்டு போட்டு சொல்லுவேன், 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ 30 கொஸ்டின்ஸ்னா இதுலயே நமக்கு எவ்வளோ வந்துருச்சு, 120 மார்க்கு. 120 தானே, இன்னொரு 5 கொஸ்டின் 20 மார்க்கு. அப்போ எவ்வளோ வருது, 615 வந்துருது. இதை நான் ஒவ்வொன்றும் குறைச்சி சொல்றேன். பிசிக்ஸில் நீங்க ஃபுல்லா எழுதாதீங்கன்னு சொன்னா இந்த மார்க் எடுக்க முடியும். நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியா ஆவரேஜா எல்லாத்தாலும் இந்த மார்க் எடுக்க முடியும். எல்லாருமே எடுக்கிறதுக்கு ரீசனும் இதுதான். இப்படி நான் சொல்ற வகையில் கரெக்டாக படிக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 600 எல்லாம் ஈஸி. அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கோரும் உங்களோடது, என்னோடது கிடையாது. இது வரைக்கும் நான் கூட்டு போயிடுவேன். பட் அதுக்கு மேலே போகிறதும் போகாததும் உங்களோட விருப்பம். விச் மீன்ஸ் நீங்கள் ஃபுல் சிலபஸை எப்படி எஃபெக்டிவாக கவர் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் ஸ்கோர் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, அது எல்லாமே பொறுத்த உங்களுக்கு எக்ஸாம். ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குறீங்க. இப்போ சம் போட்டு பார்க்குறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்லையும் இருப்பீங்க. இப்போ அந்த கியூப் சம் போட்டு பார்த்துருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அந்த கியூப் சம் போட்டு பார்க்கலன்னா டிஃபிகல்ட் தானே. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, டைம் என்ன, 7:50. ஒரு பிரேக் போயிடலாமா? 7:50 ஒரு பிரேக் ஒன்று போய்க்கலாம். 7:50 8:05 வந்திருக்கேண்ணா, 8:05 PM வந்திருக்கேன். ஒரு சின்ன பிரேக். ஓகேவா, வந்து காமிச்சோம்.